My dear students, this is RSR Maths. The 12th CBSE one of the most important chapters, continuity and differentiability. First part வந்து continuity, then you can later find differentiability. இந்த continuityல வந்து first given a function y equal to f of x, to verify the continuity at a given point x equal to a. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்டில் இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இந்த கண்டினியூஸாக இருக்கா? வேர் இட் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. வெரிஃபை வெதர் தி கிவன் ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அட் தி பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் கண்டினியூஸ் ஆர் நாட். கண்டினியூஸாக இருந்தால் இது கிவன் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு போடலாம். இஃப் இட் இஸ் நாட்னா இட் இஸ் நாட் கண்டினியூஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ்னு போட்டு எழுதிடலாம். இதில் வந்து இந்த கண்டினியூட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு we need 3 formula. ஃபண்டமெண்டல் அதுதான். இந்த ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்தோம்னா அடுத்து we can go by sums. given function given y equal to f of x and the point x equal to a, இது ரெண்டும் இருக்கும். we need 3 things. 3 விஷயம் கண்டுபிடிச்சிட்டு அது 3 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம இது கண்டினியூஸாக இல்லையான்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ that is f of x equal to a. கொடுத்த நம்பரை அந்த பாயிண்ட்டை கொடுத்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வர்ற ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிறோம். தட் இஸ் அவர் f of a or f of x equal to a. ரெண்டாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஷார்ட்லி கால்டு LHL. that is limit x tends to 0 minus of f of x equal to limit h tends to 0 of f of a minus h. இது extends to a minus h. பார்த்துங்க, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் LHL கொடுத்த ஃபங்க்ஷனில் LHL கண்டுபிடிக்கும்போது அந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிறோம். a limit x tends to a minus of f of x equal to limit h tends to 0 of f of a minus h. அதாவது LHL கண்டுபிடிக்கும்போது எங்கெல்லாம் x வருதோ அங்கே வந்து a minus h போட்டுக்கணும். இதுதான் ரூல், ஷார்ட் ரூல், ஞாபகம் வச்சுக்கிறது. LHLக்கு a minus h கொடுத்த ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் வந்து எக்ஸ் வருதோ அங்கே a minus h. ஏங்கிறது இந்த கொடுத்துருக்க பாயிண்ட். சப்போஸ் இங்கே 1ன்னு கொடுத்தா 1 minus hன்னு வச்சுக்கணும், இங்கே 0ன்னு கொடுத்தா 0 minus h. என்ன கொடுத்துருக்காங்களோ அது. இந்த a minus h வர்றது LHL. அதுபோல் ரைட் ஹேண்ட் லிமிட் அது ஷார்ட்லி கால்டு RHL. நம்ம LHS RHS போடுற மாதிரி இங்கே LHL RHL ரைட் ஹேண்ட் லிமிட். அதுக்கு லிமிட் வந்து ஃபார்ம் வந்து லிமிட் x tends to a plus of f of x equal to limit h tends to 0 of f of a plus h. எக்ஸுக்கு பதிலாக a plus h போகிறோம். இந்த ஃபார்ம் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட்கட் இதுதான். இதில் வந்து எல்லா சம்மையுமே இந்த 2 பாயிண்ட்டை ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். எவ்வளோ டஃப்பான சம்மாக இருந்தாலும் சரி, இந்த கண்டினியூட்டியில் எவ்வளோ பிக்கெஸ்ட் சம் எவ்வளோ டஃப்பான சம் இருந்தாலும் இது கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி சப்ஸ்டியூட் அண்ட் அப்ளை தி ஃபார்ம்ஸ். கிவன் ஃபங்க்ஷன் y equal to f of x, here x equal to a. இந்த கண்டினியூட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொடுத்த ஃபங்க்ஷன் இந்த பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்கா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது ஃபங்க்ஷன் வேல்யூ f of x equal to a. கொடுத்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக a போட்டு வர்ற வேல்யூ. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் LHL, தட் இஸ் லிமிட் x tends to LHLக்கு இந்த என்ன பாயிண்ட்டோ அதை போட்டு மேலே ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க லைட்டாக பவரில். f of x equal to limit h tends to 0 of f of a minus h. எக்ஸுக்கு பதிலாக a minus h போடுறோம். திஸ் இஸ் த ஷார்ட்கட் ஃபார் LHL. ரைட் ஹேண்ட் லிமிட் RHL equal to limit x tends to a plus போடுறோம். f of x equal to limit h tends to 0 of f of a plus h. x இருக்கிறதுல a plus h. இங்கே எக்ஸுக்கு பதிலாக a minus h LHL, இந்த எக்ஸுக்கு பதிலாக a plus h RHL. இந்த எக்ஸுங்கிறது ஏங்கிறது கொடுத்த நம்பர். if f of x function value equal to LHL value equal to RHL value, இது மூணு சேமாக இருந்துச்சுன்னா f of x is
continuous at x equal to a அப்படின்னு எழுதிடலாம். இந்த 3 ஆன்சர் சேம் ஆன்சர் வரணும். இல்லை ஏதாவது ஒரு ஆன்சர் மாறி போச்சு அப்படின்னா நாட் ஈக்குவலாக வந்துச்சுன்னா therefore the f is not continuous at x equal to a or the function f is discontinuous at x equal to a எழுதி முடிச்சுக்கலாம். இதுதான் வந்து கண்டினியூட்டில் வந்து பேசிக்கான ரிசல்ட். எல்லா சம்லையுமே வந்து மேக்ஸிமம் 90% ஆஃப் சம்ஸ் வந்து இதுதான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதனால் இந்த விஷயத்தை தர வச்சுங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு எக்ஸாம்பிள் போட்டுறோம். அப்போ இட் வில் பி வெரி கிளியர் டு யூ. Thank you. Subscribe RSR Max. Like, share and comment.